5 வயசு குழந்தையில இருந்து 90-95 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் ரித்தன்யா அவர்கள் விடயத்துல கேட்கின்ற ஒரு சின்ன ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த மருந்து ரித்தன்யா அவர்கள் அவங்க குடிச்ச அந்த மருந்தை இறக்கமுன் குடிச்ச அந்த மருந்தை எந்த கடையில வாங்கினாங்க, எந்த பார்மசியில வாங்கினாங்க, இதை கண்டுபிடிக்கிறது பெரிய வேலையா? இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு. அப்போ அங்க சிசிடிவில ஒரு இடத்துல கூட மாட்டுப்படையிலையா? திருப்பூர்ல எத்தனை இந்த மாதிரியான மருந்து கடைகள் இருக்கு. அதுவும் அவங்க செல்லுகின்ற பாதையில வழக்கமா ரித்தன்யா அப்படின்ற பொண்ணு நண்பர்களோட திரிகிற ஒரு பெண் இல்ல. ஸோ ஒரு அடக்கமான ஒரு பெண், அதாவது வெளியில தெரிய விருப்பம் இல்லை. எப்படி சொல்லணும்னா 70-80களில் ஒரு பெண் எப்படி இருந்திருப்பாங்களோ அப்படித்தான் அந்த பெண்ணோட வளர்ப்பு. ஸோ அப்போ அப்படிப்பட்ட பெண் அதிகமாக திரிவதற்கு, அதிகமான இடங்களுக்கு போவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. அப்படிப்பட்ட ஆளும் அவங்க இல்லை. அப்போ வழக்கமாக அவங்க எந்தெந்த பாதைகளில் செல்வாங்க, அங்க செல்லைக்குள்ள யார் கூட அவங்க பேசுவாங்க, பழக்கமான நபர்கள், இப்படி எல்லாமே ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லுது. இதை பார்த்தாலே அந்த பிள்ளை எந்த கடையில மருந்து வாங்கிச்சு, இல்ல யாரு வாங்கி கொடுத்தாங்க, இப்படியான விடயங்களை ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே எடுத்துடலாமே, ஏன் இன்னும் எடுக்கல அப்படின்றதான் பல மக்களோட, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆதங்கம், கேள்வி இதுதான். ஸோ இன்று 2-3 சிசிடிவி வீடியோக்கள் வெளியில வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த மருந்தை வாங்கினதே கவின் தான், இங்க பாருங்கடா இவன் வாங்குறான் அப்படின்ற மாதிரி சில பேர் சில வீடியோக்கள், இன்னொரு பக்கம் வேறு சில வீடியோக்கள். ஸோ அந்த வீடியோக்களை பற்றி மக்களோட கருத்து, என்னுடைய கருத்து. அடுத்தது பாத்தீங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய நண்பர்கள், கவின் அவர்களுடைய நண்பர்கள். கவினுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்தது, ரித்தன்யாவை விட்டுட்டு வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும். ஸோ அப்ப ரித்தன்யாவை எப்படி கலட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி கவினோட நண்பர் சில பேரை அவரை பத்தி சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அதை பற்றி கருத்து இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடுற லைக், கமெண்ட் பல பேருக்கு இந்த விடயத்தை போய் சேர வைக்கும், பல பேரை இந்த விடயத்தை பேச வைக்கும். ஆதரவு கொடுக்கிற இதயங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, முதலாவது விடயம் பாத்தீங்க அப்படின்னா ரித்தன்யா அவர்கள் தொடர்பாக இன்று சில பல வீடியோக்கள் வெளிவந்திருக்கு, சிசிடிவி காட்சிகள் அப்படின்னு ரீதியில. அதுல ஒரு சிசிடிவி காட்சி என்ன அப்படின்னா, கவின் அவர்களுடைய வீடு, அந்த வீட்டுல பொருத்தியிருந்த சிசிடிவி கேமரால கவின் அவர்கள், ரித்தன்யா அவர்கள், இவங்க 2 பேருமே வெளியில போற வீடியோ. அதுல சில பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரித்தன்யா அவர்களுடைய குடும்பம் கவினை எப்படி காமிச்சிருந்ததுன்னா, அவர் ஒரு பெரிய பணக்கார, இது திமிரில் இருக்கிற நபர், ரித்தன்யா அவர்களை மதிக்கிற இல்ல, ரித்தன்யா அவர்களை வேலைக்காரி மாதிரி தான் நடத்துவாரு. ஸோ அப்படின்ற ரீதியில தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இங்க அந்த சிசிடிவி கேமரால கதையை வேற மாதிரி இருக்கு. அதாவது ரித்தன்யா அவர்கள் வெளியில போவதற்கு போனை பார்த்து கொண்டிருக்காங்க. அப்ப கவின் அவர்கள் தேவையான தண்ணி பொட்டில், அதுக்கப்புறம் அந்த காருக்குள்ள சில பேர் வேலைகள் சார்ஜ் பண்றது, மொபைல், அவங்களோட மொபைலை சார்ஜ் பண்றதா இருக்கட்டும். அப்புறம் ரித்தன்யா அவர்கள் தான் கார் ஓட்டுறாங்க. அப்போ ஓட்டைக்குள்ள வெளியே அந்த கதவை திறந்து விட்டுட்டு வேற வாகனம் வருதா, சரி எடுங்க எடுங்க அப்படின்னு அவங்க சொல்றத, அப்படி பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் ஏறி போறதா இருக்கட்டும், இதெல்லாமே கவின் தான் பண்றாரு. அப்ப ரித்தன்யா அவர்களுடைய குடும்பம் சொல்ற மாதிரி இவர் இப்படிப்பட்டவர், அரக்க குணம் கொண்டவர் அப்படியான இருந்தா இப்படி இவர் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி பல பேர் இப்ப குரலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இன்னொரு விடயம், ரித்தன்யா அவர்களுடைய மாமியார் கொடுமைக்காரி, சொகுசா வளர்ந்தவங்க, வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க, அதாவது அந்த தோரணையில இது வரைக்கும் பார்க்கப்பட்டது. ஆனா இந்த காணொலியில பாத்தீங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய மாமியார் கவினோட அம்மா வீட்டு வேலைகள் செய்யற மாதிரியும், அதாவது தேவையில்லாத தண்ணியை வெளியே பூமரத்துக்கு ஊத்துற மாதிரியும், அதை திரும்ப உள்ளுக்கு போற மாதிரியும் பண்றாங்க. சோ உண்மையிலேயே ரித்தன்யா அவர்களுடைய மாமியார் கொடுமைக்காரி அப்படியா இருந்தா இந்த வேலையை கூட ரித்தன்யாவிட்ட சொல்லியிருக்கலாம் இல்ல, போகைக்குள்ள இதை ஊத்தி போட்டு போ அப்படின்ற மாதிரி. அப்ப அதெல்லாம் பண்ணல. அப்போ இதெல்லாமே முரண்பாடா இருக்கு. ரித்தன்யா அவர்களுடைய குடும்பங்கள் பொய் சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சிசிடிவி ஆதாரத்தோட இப்ப பல பேர் ஒரு கருத்தை சொல்றாங்க. இது ஒரு பக்கம் மக்களே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய நண்பர் அப்படின்ற மாதிரி, ரித்தன்யா அவர்களை தெரியும் அப்படின்ற ரீதியில சில பேர் சொன்னதாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ரித்தன்யா அவர்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயந்த ஒரு பிள்ளை, அவங்களோட குடும்பம் அவங்களை எப்படி வளர்த்துதுன்னா 60-70 பெண்களை எப்படி வளர்த்திருப்பாங்களோ அப்படிதான் வளர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு பெருசா நண்பர்கள் இல்லை, 2 காலேஜ் ஸ்கூல் படிக்கக்கூடிய 2 நண்பர்கள் தான், அதுக்கப்புறம் ஒரு ஆண் நண்பர். ஸோ இவங்களோட தான் அவங்களுடைய வாழ்க்கை, பேசுறது எல்லாம் சொல்றது, வேற யாரோடையும் பேச மாட்டாங்க. ஆடைகள் கூட அந்த காலத்துல எப்படி போடுவாங்களோ அப்படிதான் போடுவாங்க.
அப்படின்ற ரீதியிலும் அதோட ரொம்ப பயந்த சுபாவம் உடையவங்க, எதையுமே ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாதவங்க, இவங்களோட அப்பா அம்மா சண்டை பிடிச்சா கூட எங்களோட அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு ஸ்கூல் படிக்கக்குள்ள கூட அந்த பொண்ணோட மனநிலை அப்படிதான் இருந்துச்சு அப்படின்ற ரீதியில் அவர் சொல்லியிருக்காரு. இன்னொருபடியா என்ன சொல்றாரு அப்படின்னா, கவினை வந்து நான் காலேஜ் படிக்கக்குள்ள கவினை தெரியும், அப்ப கவின் வந்து எப்படின்னா பணக்கார திமிரே இருக்காது, எல்லாரோடையும் சகஜமா பழகிறவரு, நல்லவரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கார். இது வந்து ஒரு கட்ட வீடியோ. இன்னொரு கட்ட வீடியோ ஃபேஸ்புக்ல என்ன அப்படின்னா, ஒரு காரு, அதுல முகம் சரியா தெரியல, ஒரு மருந்து கடையில வந்து ஒரு ஆள் போய் வந்து ஒரு பொட்டில் ஒன்று வாங்குறாரு, காருக்குள்ள வந்து உட்கார்றாரு. அப்ப அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரித்தன்யா அவர்கள் அவங்களுக்கு அந்த ஒரு சம்பவம் இறக்க முதல் 2 நாட்களுக்கு முதல் நடந்தது. இது கவினோட வீடு தான், கவின் தான் இந்த இது அதுல இறங்கி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கவினோட நண்பர்கள் அப்படின்னு சில பேர் வந்து சொல்ற என்னன்னா, கவின் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்குள்ள இன்னொரு காதலி இருக்கா, சோ அப்ப இவ வந்து கலட்டி விடணும் அப்படின்ற ரீதியில முதலே ஒரு மனப்பாங்கு கொண்ட ஒரு நபர் அப்படின்ற மாதிரி இந்த விடயங்களை வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ இப்ப இதுல என்னுடைய இது என்ன அப்படின்னா, கவினை பத்தி வந்தது. கவின் வந்து இந்த பார்மசியில போய் அந்த மருந்து கடையில போய் வாங்குறது, அதுல வந்து கவினோட முகம் தெளிவா தெரியல, அது கவினா அப்படின்றதே டவுட்டா தான் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம அதை வந்து எடுக்க முடியாது, பேச முடியாது. அப்ப நம்ம அதை வந்து விட்டுறலாம். அடுத்தது இப்ப முதலாவதா வந்து கவின் வீட்டு சிசிடிவி காட்சி. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அதுல 2 விடயம் இருக்கு. அதுல முதலாவது விடயம் வந்து, இப்போ கவின் அவர்கள் வந்து கேட் கதவை திறந்து விடுறதா இருக்கட்டும், இல்ல காருக்குள்ள போனை சார்ஜ் பண்றதா இருக்கட்டும், அதை பண்றதுனால அவர் வீட்டுக்குள்ள இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு, அரக்க குணமா நடந்திருக்க மாட்டாரு, பெட்ரூம்ல அப்படி நடந்திருக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. மனிதருக்கு பல முகங்கள் இருக்கு. சரிங்களா? சில மனிதருக்குள்ள அந்த அனியன் படத்துல வர்ற கேரக்டர் மாதிரி சில இடங்கள்ல சில மாதிரி இருப்பாங்க, சில நேரங்கள்ல சில மாதிரி இருப்பாங்க. காலையில ஒரு மாதிரி இருப்பாங்க, இரவுல ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டுக்குள்ள வர மாதிரி இருப்பாங்க, வீட்டு வளவுக்குள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டு பெட்ரூம்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இவர் வந்து நல்லவர், அவங்க சொல்றது பொய் அப்படி கடைசி வரைக்கும் தீர்மானிக்க முடியாது. சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ கவின் வந்து இதை பற்றி இவர் நல்லவர், அவங்க ரித்தன்யா குடும்பம் போய் சொல்றது அப்படின்ற மாதிரி நம்மளால எடுக்க முடியாது. இன்னொரு விடயம், ரித்தன்யா அவர்களுடைய மாமியார் வந்து அந்த அழுக்கு வேஸ்டான தண்ணியை ஊத்துறாங்க, வேலைக்காரங்களை வச்சு அவங்க பண்ணலாம், அவங்க தான் பண்றாங்க, இல்ல ரித்தன்யா வச்சு கூட அவங்க பண்ணலாம், அவங்க தான் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள அதையுமே வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. ஒரே ஒரு காட்சியை மட்டும் வச்சு பார்த்துட்டு வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. அதாவது எதை சொல்ல வர்றேன்னா, ரித்தன்யா குடும்பம் வந்து மாமியாரை பத்தியும் போய் சொல்லிச்சு அப்படின்னு நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. இன்னொரு மிகப்பெரிய கேள்வி, இந்த சிசிடிவி கேமராவை இப்ப கவின் அவர்களுக்கு சார்பாக சில பேர் பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த காட்சி எல்லாம் எப்படி கிடைச்சது? அது கவின் வீட்டோட சிசிடிவி காட்சி. அப்ப கவினுக்கு நெருங்கினவர்கள், கவினோட சொந்தக்காரர்கள் தான் இப்படி சோசியல் மீடியால இருப்பவங்களுக்கு காசை கொடுத்தோ இல்ல அப்படின்னா ஏதாவது பண்ணித்தாரோம் அப்படின்னு சொல்லியோ இல்ல நண்பர்கள் மூலமாவோ இந்த காட்சியை வந்து கொடுத்து இதை வந்து பேச வைக்கிறாங்க. சோ கவின் பக்கம் மக்களோட ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் என்பதற்காக. சரியா? இப்ப கவின் முள்ளுக்கு, கவினோட அப்பா அம்மா முள்ளுக்கு, அப்ப அவங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் அவங்க தான் இதை வந்து பண்றாங்க. இல்லைன்னா சோசியல் மீடியாக்காரங்களுக்கு, சோசியல் மீடியா இன்ஃபுளுசருக்கு இந்த காட்சிகள் கிடைச்சே இருக்காது. சரியா? சோ அப்ப இது வந்து கவின் தரப்புல இருந்து கவினுக்கு ஒரு ப்ரொமோஷன், அதாவது நல்லவர் என்ற ரீதியில நடக்கிற ஒரு விடயம். இது வந்து இன்னொரு விடயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் மக்களே. ஓகே, சோ இது வந்து இன்னைக்கு நடந்ததோட ஒரு விடயம். அடுத்தது, எனக்கு கண்டிப்பா ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மா மேல மிகப்பெரிய கோபம் இருக்கு. சரியா? நான் என்னோட முழு ஆதரவும் ரித்தன்யா என்ற சகோதரிக்காகத்தான். அந்த பெண்ணுக்கு துரோகம் எப்படி கவின் குடும்பம் பண்ணிச்சோ, இவங்க சொன்னதை வச்சு கவின் குடும்பம் ஒருவேளை இப்படியெல்லாம் நடந்திருந்தா கவின் குடும்பம் இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்கிச்சோ, அதே போலதான் ரித்தன்யாவை பெற்றவர்களும் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது, உன்னோட வாழ்க்கை உன்னோட இஷ்டமா, இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அவன் வந்து கொடுமைப்படுத்தினான் அப்படின்னு அவனோட தான் இருக்கணும், அதெல்லாம் குப்பையில போடு. அப்படி சொல்றது உங்களோட பிள்ளைகளை நீங்க நாசமாக்குற மாதிரி. உன்னோட வாழ்க்கையில உனக்கு ஒரு விடயம் பிடிக்கல, நீ பண்ற வேலையா இருக்கட்டும், இல்ல நீ போன வீடு, கல்யாணம் பண்ணி போன வீடா இருக்கட்டும், இல்ல நீ பழகிற நபர்களா இருக்கட்டும், உனக்கு பிடிக்கல, ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கு, உன்னோட சந்தோஷம், உன்னோட வாழ்க்கையோட முன்னேற்றம் இதுக்கு எல்லாமே தடையா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டுரு. அதை திரும்பி கூட பார்க்காத. வாழ்க்கையில போறதுக்கு எவ்வளவு விடயங்கள் இருக்கு, வாழ்க்கையில நிறைய விடயங்கள் தேடி வரும். அதை வந்து பாரு, உனக்கு எது சந்தோஷத்தை தருதோ, எது உன்னோட வாழ்க்கையில
முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கும். அந்த நபர்களோட பழகு, அந்த பாதையில போ. இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அவன் வந்து எவ்வளவு கேடு கட்டவனா இருந்தாலும் சரி, உன்னை முடிக்கக்கூடிய ஒருத்தனா இருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவனோட இருந்துக்கோ அப்படின்றதுல பிள்ளைகளை வளர்க்காதீங்க. சரிங்களா? இத வந்து ஃபர்ஸ்ட் படிப்புக்கு பதிலாக சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு வந்து அவங்க ஒரு விடயத்தை சொல்றாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க. நம்மளோட கௌரவம், சொந்த பந்தம் என்ன நினைக்கும் ஒரு மண்ணும் தேவையில்லை. அந்த பிள்ளைக்கு இது சந்தோஷமா அப்படின்றத நீங்க அந்த இதுல இருந்து பாருங்க. அவ்வளவுதான் முக்கியம். சரிங்களா? அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மாவே இப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம அப்பா அம்மாவே நம்ம பக்கம் நிற்கிறாங்க, வேற என்ன வேணும் அப்படின்னு. இன்னொன்று சகோதரிகளை உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க உங்களுக்கு இப்படி குடும்ப சப்போர்ட் இல்லை, பூந்த வீடு பிறந்த வீடு சப்போர்ட் இல்லைன்னாலும் சோசியல் மீடியாவில் நடக்கிற அநியாயங்களை சொல்லுங்க. அப்ப நிறைய நல்ல மக்கள் உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். நீங்க வெளியில வந்து வேலைகளை தர்றதுக்கு நிறைய சங்கங்கள் வந்து உதவி செய்யும். சரிங்களா? வாழ்க்கையை முடிச்சுக்க வர்ற தைரியம், புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான ஒரு தைரியம் ஏன் வருதில்லை, அதை வளர்த்து கொள்ளுங்க. சரிங்களா? ரித்தனியா அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் என்றுதான் என்னுடைய இது வந்து இன்று நடந்த ஒரு ரித்தனியா அவர்கள் விடயத்தில் இன்று நடந்த ஒரு அப்டேட். இந்த விடயம் நான் இந்த காணொலியில் பேச காரணம், தொடர்ந்து ரித்தனியா அவர்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த தீ அணையக்கூடாது என்பதற்காக நான் இந்த காணொலியை பதிவு செஞ்சிருக்கேன். நன்றி.